எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிர் அடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கையை தட்டி இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க, ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் உயிரடைய போகிறீர்கள். கைகளை தட்டி எல்லா கையை தட்டி எந்தெந்த பகுதியில உயிர் இல்லாமல் இருக்கிறதோ அந்தந்த பகுதியில உயிர் வரும்படிக்கு கர்த்தரிக்கை சொல்லுகிறார். ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையால் நின்றார்கள். கையை தட்டி இங்கே ஒரு மகா பெரிய சேனையை கர்த்தர் எழுப்பி கால் ஊன்றி நிற்க பண்ண போகிறார். தரிசனமா இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆயத்தத்தை கொடுத்து இந்த சபைக்கு ஒரு பெரிய சேனையை இந்த கையை தட்டி உங்களுக்கு தான் ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆமென். எசேக்கியேல் சொல்றாரு, நானும் இங்கே சொல்கிறேன். ஆமென். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி ஆண்டவர் இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்க சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு கேட்டு கொண்டு இருக்கிறேன். இதை கற்பிக்க ஆவியானவர் உங்க மேல ஆசீர்வாடுவார். ஆமென். யாருக்குள்ள அந்த ஆவி உள்ள வருதோ அவங்க எல்லாம் எழுந்து கால் ஒன்று நிற்க போறீங்க. ஆமென். எழுந்து கால் ஒன்று நிற்க போறீங்க. உங்க வாழ்க்கையில தடுமாறி கொண்டு இருக்கிற உன்னுடைய நிலைமை இன்றோடு மாற போகிறது. நீ எழும்ப போகிற உனக்குள்ள ஆவி இறங்குகிறதுப்பா. இயேசுவின் நாமத்தில் receive es ora kama saga vikadana isara kama எல்லா கையை தட்டி பெட்டிகோ es receive அக்கானா பாபா பக்கத்துல பார்க்காத உனக்குள்ள பிரவேசித்தா நீ எழும்பிடுவ எழும்பு கர்த்தாவே இப்பொழுது பிள்ளைகளை நிரப்பு ஆவி உள்ளே பிரவேசிக்கிறது. ஆவியானவர் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ எழும்பணும். நீ காலோடு நிற்கணும். அதுக்காகவே கர்த்தருக்கு கொண்டு வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை எழுப்பி நிற்க போகிறார். குடும்பத்துக்கு முன்னால, ஒரு சபைக்கு முன்னால, ஊருக்கு முன்னால கேவலப்பட்டு நிற்கிற என் மகளே, வெட்கப்பட்டு நிற்கிற மகளே, இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்த நீ எழுந்து காலோடு நிற்க கர்த்தருடைய பேரே. பகல் வேலையில் இறங்கி கொண்டிருக்கு. நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். விடாத யாரையும் பார்க்காத பெட்டிகோ. நீ கூடியத்துல காலோடு நிற்க போகிற, நீ எழுப்பி நிற்க போகிற, கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறா. காலோடு நிற்கிற அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. வல்லமை எழுந்து நில்லுங்க. காலோடு நிற்கும்படி கர்த்தருடைய மகிமை. அநேக பேர் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அநேக பேர் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊற்று எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். உரைக்கையிலே ஆவி அவருக்குள்ளே உனக்குள்ளே பிரவேசிக்கிறது. உனக்குள்ள பிரவேசிக்கிறது. நீ உயிர் அடைகிறாய். உன்னுடைய ஜெப வாழ்க்கை உயிர் அடைகிறது. உன்னுடைய வேத வாசிப்பு, உன்னுடைய கீழ்ப்படிதல், உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை இன்னைக்கு உயிர் அடைகிறது. கையை தட்டி யாருக்கெல்லாம் உணர்வு இருக்கும் அவங்க மட்டும் எழுத நிலைங்க. ஆவி உள்ள வந்திருந்தா மட்டும் இன்னைக்கு நீ உயிர் அடைய போகிறா. நிக்கிற அந்த அம்மா மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. அக்கினி receive
receive, receive. ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசிக்கையில் அவர்கள் எழுந்து காலூன்றி நிற்கிறார்கள். உயிரடைந்து எழும்பே, எழும்பே. சபரபரபரப இகபல ஹதரக இகபல ஹதர இகபல எஸ். பெட்டுகோ பெட்டுகோ பெட்டுகோ. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அக்கினி அக்கினி தலை. ஓ சபரகமன ஹதர இபல ஹதர ஹதர. பயந்தனே அக்கினி. ஓலா பல சோனிய பல பல. Thank you, Jesus. நன்றி நன்றிப்பா 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 நன்றிப்பா. உட்கார் உட்கார் உட்கார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. அவர் கற்பிக்கப்பட்ட வசனம் சொல்லுங்க. அவர் கற்பிக்கப்பட்ட வசனம் உள்ளே வரும்போது உயிர் வரும். சொல்லுங்க. உயிர் வரும், ஜீவன் வரும். ஆமென். நீ உயிர் அடைப்பாய். உயிர் அடைந்து விட்டு ஆமென் சொல்லுங்க. உயிர் வந்துருச்சு, ஜீவன் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை பிடிச்சு உனக்குள்ள ஒரு உயிர் வரப்போகுது. வந்ததே இல்லையா? ஏன் உயிர் எடுக்கிற சொல்லுங்க. ஏப்பா உயிர் எடுக்கிற? உயிர் வந்ததா இல்லையா சொல்லுங்க. ஆமென். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உன்னை நேசிக்கிற ஒருவர், உனக்காக உயிர் கொடுத்த ஒருவர் இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. அன்னைக்கு மாமிசத்தில் இருந்தார், இன்னைக்கு ஆவியா இருக்கிறார். அவர் உனக்குள்ள வந்துட்டார்னா அவர் விட்ட ஜீவன் உனக்குள்ள. நான் சொல்லவே நீயே தட்டு போல ஒரு மணி நேரம் உன் வாழ்க்கை தலைகளாய் புரட்டி காலோடி எழுந்து நிற்க, காலோடி எழுந்து நிற்ப 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 நிற்ப. உன் ஜனங்கள் நடுவில் நிற்ப, உன் ஜாதிகள் நடுவில் நிற்ப, உன் சத்துருக்கள் நடுவில் உனக்கு ஒரு பந்தியை இந்த பகல் வேளையிலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயினால் ஓரா சகதரக ரதல சிகதரே இபலகமோ. உயிர் அடைந்து கால் ஊன்றி ஒரு மகாபெரிய சேனை, மகாபெரிய சேனை, மகாபெரிய சேனை. எலிசாவுடைய வேலைக்காரன் ஓடி வந்து எலிசாவின் இடத்துல சொல்லும் போது, ஆண்டவனே, 3 கூட்டத்தார் ஓடி வந்து சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள். சத்துருக்கள் நம்மை நெருக்கி சுற்றிலும் நம்மை அழிக்க ரெடியா நிற்கிறாங்க. எலிசாவுக்கு தெரியுதே, நான் ஒரு குடிசையில் நான் தனியால் கிடையாது. சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பிலேயா. ஆமென். எலிசா சொல்றாரு, எப்பா நான் ஒரு தனியால் தான், பட் எனக்கு பின்னாலே ஒரு சேனை இருக்கிறது. இன்றைக்கு நீ காணும்படி உன் கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் திறப்பாராக. நீ இருக்கிற சபையாரே, கண்பு தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு சேனை இருக்கிறது. உங்க ஊழியக்காரருக்கு பின்னால ஒரு பெரிய சேனை இருக்கிறதை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு வெளிப்படுத்த பண்ண போகிறார். அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகள் இந்த பகுதி முழுவதும், சபை முழுவதும் கையை தட்டி கையை தட்டி பெற்றோம். உயிர் அடைந்து ஒரு மகா பெரிய சேனை. எலிசாவின் வேலைக்காரன் சொன்னார், அப்பா சும்மா சேனை இல்லை, ஒரு அக்கினிமயமான ரதங்களோடு கூட அக்கினி அபிஷேகத்தை உடைய ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெரிய சேனை ராஜபாளையத்தை ஆளுகை செய்யும்படி. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இந்த பகுதி முழுவதும் இருக்கிற சத்துருவின் கிரிகளை அழிக்க, சாத்தானின் தலையை நசுக்க உன்னையதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறான். உன்னையதான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் நான் உன் பின்னால் நிற்கிறேன், நான் உன் பின்னால் நிற்கிறேன். நீ கிளம்பு கிளம்பு எலும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்கிற நேரம் இதுவே. சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? சொல்லுங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே சொல்லுங்க. எனக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து ஆண்டவர் சொல்றாரு. இங்க அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அநேக தீர்க்கதரிசன அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் எழுப்ப போகிறேன், உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றுவேன்.
எரேமியா 1:4 உன்னை கர்த்தர் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சபையார பார்த்து கர்த்தர் எழுப்புக விரும்புகிறார். தீர்க்கதரிசனமான அபிஷேகம் மேல வந்து இறங்கு. ரிசீவ் பண்ணிக்கு தாங்க முடியாத வல்லமை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அக்கினி உங்களை சந்திக்கிறது. ரிசீவ் அக்கினி ஃபயர் there. பட்டு பிடிங்க எஸ் கட்டா சிக்காதா பட்டு பிடிக்கிறது அக்கினி தீர்க்கதரிசனமான அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறது. அநேகருடைய கண்கள் கீழே இருக்கிற கண்ணு வேற என்ன பிடிச்சுக்க எஸ் ரிசீவ் தி நேம் அக்னி. ஒரு செகண்ட் சிஸ்டர் என்ன உணர்ந்தீங்க சொல்லுங்க. பாருங்க, தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார். உன்னை உயிரடைய பண்ண போகிறார். உன் வாழ்க்கை தலைகளாய் மாற்ற போகிறார். உங்க கண்ணு முன்னால அருமையான மகளுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பாருங்க. என்ன உணர்ந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க. உங்க பாடி லெவல்ல மைண்ட்ல நிக்க முடியல. ஆண்டவன் சொல்றாரு, இது உனக்கு விரோதமான வல்லமைகள் உனக்கு முன்னால் நிற்காது. நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று பழகிக்க. அநேக போராட்டத்தின் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேக துக்கத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு நிற்கிறார்மா. கர்த்தர் உன்னோடு நிற்கிறார். நீ எழுந்து காலோடு நிற்க கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மாடு நீங்க என்ன உணர்றீங்க? அக்னி எப்படிதான் கண்ணில் பார்த்தீங்களா? எரியுது பாடி ஃபுல்லா இன்னுமே எரிச்சிட்டு இருக்கு. அடங்காது சொல்லுங்க. அவன் அக்னியை போட வந்தேன் பற்றி எரிய வருகிறேன். ஓ சாதிகள் நடுவே ஜனங்கள் நடுவே மைக்க வாங்க. இந்த மகளுக்கு மாத்திரமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கண்ணாடி போட்டிருக்கிற சிஸ்டர் எழுந்து உங்க மேல ஒரு தாகம் அல்ல ஒரு மேகம் இறங்கி வரட்டும். ரிசீவ் பண்ணிக்க பெற்றுக்கோ. ஒரு கட்டா சிக்காதா வரவா நீ கட்டா சிக்காதா. எஸ் ரிசீவ் ஒரு கப்பா வரவா அக்னி ஃபயர். அபிஷேகத்தின் மகிமை இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நாம் தியானிக்க போகிறோமே. ஆவியானவர் என்ன சொல்றாரு அதை செய்வோமே. சொல்லுங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் உரைத்தால் மாத்திரமே நீங்க எழுந்து நிற்க முடியாம சொல்லுங்க. இல்லைன்னா நிக்கிறவன் சேர்ந்து விழுந்துருவான். சொல்லுங்க. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுளாமே. சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரையை குறித்து மேன்மை பாராட்ட சொல்லுங்க. ஆமே. எனக்கு சொத்து இருக்கு சொல்லுங்க. எனக்கு கார் இருக்கு, எனக்கு பங்களா இருக்கு, எனக்கு அது இருக்கு, இது இருக்கு. எது இருந்தாலும் நீ விழுந்துருவேன். பட் ஏசு உங்களோட இருந்தா நீ எழுந்து நிமிர்ந்து 20வது சங்கீதம் 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன். ஒரு அபிஷேகம் அருமையான மத்தியான வேளையில இந்த தீபாவளி பண்டிகையில உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அற்புதமானது. ஆமென் சொல்லுங்க. அது உயிர் உள்ளது சொல்லுங்க. செத்து போய் 4 நாள் ஆகி போச்சான். அவன் பேர் என்ன? லாசரு. ஆமென். அவனை எழுப்புறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஹலோ, அவரை எழுப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்?
ஹலோ சொல்லுங்க, வாய்க்குள்ளே பேசுங்க. லாஸ்ட்வே எழுந்துவான்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே பிரவேசிக்கும். இந்த வார்த்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு சொந்தமாக எழுதி கொடுத்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அந்த அபிஷேகத்தில் அந்த வல்லமை இருக்கு. ஏசாயா 61 வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல், வாசிக்க வேண்டாம், திரு ஆவியானவர் வேற போறார். ஆமென். போகும்போது நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இருக்கிறார்? ஏசப்பா மேல இருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. என் மேலே இருக்கிறார். நான் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும். ஆமென். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கூறணும். ஆமென். எல்லாத்தையும் நான் விடுதலை பண்றது மாத்திரம் இல்லை, அவர்கள் சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யணும். ஆமென். அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வேண்டும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய புலம்பலுக்கு பதில் ஆனந்த தைலத்தை ஆமென் நான் கொடுக்க வேண்டும். அதுக்காகவே அபிஷேகத்தை நான் ஊற்ற வேண்டும். ஆமென். அந்த ஆவியில தான் அத்தனையும் இருக்கிறது. சொல்லுங்க, அந்த ஆவியை தான் உங்களுக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் ஊற்ற போகிறார். இந்த ஆவியின் அபிஷேகம் உனக்குள்ள வரும்பொழுது 3 விதமான காரியம் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய சாம்பல் இன்னைக்கு சிங்காரமா மாறி, சாம்பல் சிங்காரமாக மாறப்போகிறது. உங்களை ஒடுங்கின ஆவி எல்லாம் மாறி நீ ரெடியாக போற. சொல்லுங்க, ஒடுங்கி மூலையில் அமர்ந்ததெல்லாம் போதும், வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தது போதும், கிராமத்தில் இருந்தது போதும், பட்டணத்துக்கு நேராக கத்த அழைக்கலாம். பட்டணத்துக்கு நேராக நீ புறப்பட்டு போய் சகல சாதிகளை சீசராக்கி பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே கொடு. நான் உங்களோட உலகத்தை முடிவு பண்ணு. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் நான் கூட இருக்கிறேன். என் ஆவி உன்னோடு இருக்கு, என் வசனம் உன்னோடு இருக்கு. சொல்லுங்க, எத்தனை பேரை எழுந்து நிற்க விரும்புறீங்க? அதான் செய்ய. அல்லேலூயா. நான் எழுந்து நிற்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் ஆண்டவர் அழகா சொல்லிக் கொடுப்பார். சொல்லுங்க, நான் எந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. லாஸ்ட் எந்திரிக்க என்ன சொன்னார் ஆண்டவர்? எந்திரின்னு சொன்னார் ஒரு வார்த்தை. ஆமென். நீங்களும் நானும் எழுந்த வேண்டுமானா கர்த்தர் இங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இங்கே சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆமென். உங்களை என்னையும் போல உயிரோடு இருக்கிறவங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லல. ஆமென். சொல்லுங்க, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிய சொல்லுங்க. ஆமென். எசேக்கியேல் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கினார். ஏன் உங்களை முதலே ஆவிக்குள்ளாக்கினா? கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே சொன்னார், முதல் அபிஷேகம் பண்ணுங்க, அப்புறம் வசனத்தை விதைகின்றார். ஆமென். இப்போ ஆண்டவர் உங்களை நல்ல நிரப்பி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல் ஆவிக்குள்ளாகி அவருடைய வார்த்தை கேட்கும் போது அதை கனெக்ட் ஆயிருவீங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது, ஒருவர் லவ் பண்ணும் போது அவருடைய வார்த்தை இவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். ஹாயினாலும் கோபிக்க மாட்டான், டேயினாலும் கோபிக்க மாட்டான். சொல்லுங்க, அட பிசாசுன்னா கூட கோபிக்க மாட்டான். ஏன்னா லவ் பண்ற. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஏசப்பா உங்களை லவ் பண்றாருன்னா அவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிரியமா இருக்கு. பண்ணி யோசினால கூட சிரிச்சுக்கிட்டே மெசேஜ் அனுப்புவாங்க லவ் பண்றவங்க. ஆமென். ஹலோ, நான் பண்ணது பைபிளுக்கு எப்படி தெரியும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. எல்லாமே பைபிள் இருக்குதா? சொல்லுங்க, அல்லேலூயா. ஏசப்பா இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக்கொள்ள போறேன். இந்த காரியத்தை சீக்கிரமா நீங்க என்ன செய்ய போறீங்க? ஐயா எனக்கு 12 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்கிறேன், ஆனா நான் அந்த டயத்தில் முடிக்க போறது இல்லை. அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. 38 வருஷம் காத்திருந்தேன். சொல்லுங்க, அவனுக்கே ஒரு 3 நிமிஷம் கூட பிரசங்கம் இல்லை. சும்மா 1 மணி நேரம் நான் பேசுறது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாய் உணர்ந்து ஆவிக்குள்ள ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிச்சிருவீங்க. சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா. வசனத்துல 37:1 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. நல்ல கவனிங்க, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ
பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது. அல்லேலூயா. சொல்ற ஆண்டவருக்கு மகிமை. இந்த சபையை கர்த்தர் இங்கே வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த பள்ளத்தாக்கிலே இந்த சபை இருப்பதற்கு காரணம், இதை சுற்றிலும் ஏராளமான திரளான எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்கிறது. உலர்ந்து போய் கிடக்கிறது. அநேக எலும்புகள் உலர்ந்து கிடக்கிறதுனால அந்த எலும்புகளை உயிரடைய பண்ணும்படி ஒரே ஒரு எசேக்கியேலை கர்த்தர் எழுப்பினார். அந்த அபிஷேகம் இன்றிலிருந்து இந்த சபையில கிரியை செய்யும். உங்க எசேக்கியேல் சொல்லுங்க, உங்க எசேக்கியேல் எங்க இருக்கிறாரு? இவர் உங்களை உயிரடைய பண்ணுவாரு. நீங்க இருக்கிற எலும்புகளை உயிரடைய பண்ண போறீங்க. கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இவரை உயிரடைய பண்ணி, இவர் மூலியமா உங்களை உயிரடைய பண்ணி, உங்கள் மூலியமாக அநேகரை இந்த பள்ளத்தாக்கிலே கிடைக்கிற எல்லா எலும்புகளையும், பள்ளத்தாக்கிலே கிடைக்கிற எல்லா ஆத்மாக்களையும், சாபத்திலும் பாவத்திலும் வியாதியிலும் இளவிடத்திலும் கிடைக்கிற எல்லா ஜனங்களை மீட்கும்படி கர்த்தர் தமது ஆவியை அனுப்பி ஆவிக்குள்ளாக்கி எலும்பு பள்ளத்தாக்க கூட்டிட்டு போனார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எலும்பு என்னன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எலும்புனா என்னன்னு தெரியும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆமென். நன்றாய் கவனியுங்க. ஆதியிலே ஆதாமை படைத்த ஆண்டவர் ஆதாமை எப்படி படைச்சாரு? மண்ணில் படைச்சாரு. மண்ணான சரீரத்துக்குள்ள எலும்பு எப்படி வந்தது? தெரியல. சொல்லுங்க. ஆமென். எனக்கும் தெரியல, அதான் சொல்றாங்க. மண்ணான மனுஷனுக்குள்ள எலும்பு எப்படி வந்து தெரியல. ஆனா அந்த எலும்பு இருக்குதுன்னு காட்டுவதற்காக ஆண்டவராகிய தேவன் ஆதாமை அயர்ந்த நித்திரை பண்ணி அவனுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை பிடித்து வெளியே எடுத்தான். ஆபரேஷன் இல்லாம, காயமே இல்லாம சைலண்டா தூங்க வச்சு ஆண்டவர் அங்க ஒரு ஆபரேஷன் பண்றார். ஆமென் சொல்லுங்க. ஒரு எலும்பை எடுத்துட்டார். இந்த எலும்பை வச்சு ஒரு மனுஷியை உருவாக்குறார். சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது ஆதாமுக்குள்ள இருக்கிற எலும்பு ஒரு மனுஷியை உருவாக்குற அளவுக்கு ஒரே ஒரு எலும்பு, ஒரு எலும்பு ஒரு மனுஷியை உருவாக்குகிறது. அந்த மனுஷி மனுஷர்களுக்கு உதவியானவராய் கையை தட்டிருங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய விழாவில் இருந்து ஒரு ஜீவனை எழுப்ப போகிறார். ஒரு உயிரை எழுப்ப போகிறார். அவைகள் உயிர் அடையும்படி கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, ஆவியானவருடைய சத்தம் நிலத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆதாமுடைய விழாவில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை மனுஷியாக ஏவாளாக உருவாக்கி அவள் மூலமாக சந்ததியை பெருக பண்ணினான். சொல்லுங்க. இப்போ இந்த எலும்புல என்ன இருக்குது? ஜீவன். யார் சொன்னது? கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நீங்க வாழ கர்த்தர் துணை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜீவன் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒன்றிலிருந்து வாசிப்போம். டக்குனு வாசிங்க. வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தா, சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டாகவில்லை. என்ன இருந்ததா? அந்த ஜீவன். கையை தட்டுகிற விஷயம். அல்லேலூயா. அந்த ஜீவன் மனுஷனுக்கு எப்படி இருந்ததா? ஒளியாய் இருந்தது. ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும். கையை தட்டி பாவத்திலே வாழ்கிற ஜனங்களை மீட்கும்படி இந்த ஒளியாகிய இந்த ஜீவனை இன்றைக்கு நீங்கள் எடுத்து செல்ல கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்க போகிறார். இப்ப மனுஷன் ரெடி ஆயிட்டாரு. மனுஷன் மூலமாக பல காரியங்கள் நடந்தது. ஆமென்.
இப்போ இன்னொரு காரியம், பேதுருவை குறித்து வாசிக்கும் போது அவர் சிறைச்சாலையில் இருக்கும் போது ஒரு தூதன் வந்து ஒரு தட்டு தட்டார். எங்க தட்டுறாரு? இங்க யாரு சொன்னா? அல்லேலூயா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர். கையை தட்டுங்க. விழாவிலே தட்டிட்டாருயா. அண்ணன் சொல்லுங்க. விழாவில தட்டி தூங்கிட்டு இருக்கிற, சிறைச்சாலையில் இருக்கிற, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவனை ஒரு தட்டு தட்டான். அண்ணன் சொல்லுங்க. உடனே எழுந்து நிற்கிறான். நின்றவுடன் அவருடைய சங்கிலிகள் தானாய் கலந்து விழுகிறது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இந்த எலும்பில் இருக்கிற ஜீவன் உனக்குள்ள வர வர மந்திர சக்திகள் செயலழைக்க போகிறது. தந்திர சக்திகள் உன் சிறையில் மாற போகிறது. சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை கர்த்தர் விடுவித்து வெளியே கொண்டு வந்து தேவாலயத்தின் நடுவில் நின்று தேவனை துதிக்க ஆராதிக்க செய்த ஜீவனோட தேவன் இன்றைக்கு உன்னுடைய விழாவை தட்டி எழுப்பும்படி இந்த பகல் வேலையில உன்னை அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியும்? அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்றீங்க. வெளியே ஒரு வெடி வெடிச்சுட்டே இருக்குதாமே, வெடி வெடிச்சுட்டே இருக்காம அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வெடி வெடிக்குதுன்னா ரெண்டு காரியம் இருக்கு. சொல்லுங்க. எதுக்கு வெடிப்பாங்க? வெற்றிக்கு. சொல்லுங்க, கை தட்டுங்க. இன்னொன்னு சொல்லுங்க, மரணமாயிட்ட. சொல்லுங்க, ரெண்டு காரியம். பட் இன்னைக்கு சாத்தான் டெத்து. சொல்லுங்க, நம்ம எழுப்ப போது, நம்ம ஜெயிக்க போது. நாம கையை தட்டுங்க. தட்டுங்க, உனக்கு விரோதமான வல்லமைகள் தட்ட 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 விலகட்டு விலகட்டு. சூனியத்தினால, மந்திரத்தினால, கேவலின் ஆவியினால, பிசாசு பிடியில சிக்கியிருக்கிற ஓடா தலா நக தலா ரைக்கா வர கத நக தலா நக இவன வர 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 ரைக்கா தானா துலா சிவோ ஜெயத்தை கட்டளையிட. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போட. ஆமே, அல்லேலூயா. இப்போ பேதுரு விழாவை தட்டிட்டார். எந்திரிச்சார். இப்போ நம்ம ஹீரோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு போர் சேவகன் எதிலே குத்தி அவரை செக் பண்ணான். கையை தட்டுகள, ஒரு கையை தட்டுகள. இப்போ உயிர் இருக்குதா? உயிர் இல்லையா? ஜீவன் இருக்கிறதா? ஜீவன் இல்லையா? நீ ஒளியாதா இருக்கிறையா? இல்ல இருளோட இருக்கிறையா? இருள் ஒளியை பற்றி கொண்டதா? இல்ல ஒளி இருளை பற்றி கொண்டதா? சுத்தி பார்த்துட்டு சொன்னாரு, நீதிமானாகி இவர் மறித்து விட்டார். சொல்லுங்க. விழாவை முடிவு பண்ணுதாம எலும்பு முடிவு பண்ணுது. அப்போ இங்க எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, உழந்து போயிருக்கிற இடத்துல தான் நான் கொண்டு வந்து எசேக்கியேலை நிறுத்துறேன். பாருங்க கொஞ்சம் கீழே. இந்த உழந்து போயிருக்கிற இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறேன். உயிரடையுமா அப்படின்னு வசனத்துல கேட்கிறேன். அப்போ விழா எலும்பு உயிர் சம்பந்தப்பட்டது, ஜீவன் சம்பந்தப்பட்டது. இந்த ஜீவன் இப்ப இருக்குதா இல்லை? இந்த ரெண்டு வித்தியாசப்படுத்தின செய்தி முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஐயோ, அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ண மன்னிக்கவும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ உயிர் இருக்குதா இல்லையா? அந்த உயிருக்காக தான் இவ்வளவு தூரம் போய் வர்றேன். ஆமென். எலும்புல என்ன இருக்குது? நீங்க வீட்டுல எடுத்து வச்சுட்டு வந்த எலும்பெல்லாம் நான் சொல்லல. ஆமென். அல்லேலூயா. போய் சமைச்சுக்கலாம் நினைச்சு வச்சிருக்கிற எலும்பை பத்தி நான் பேசல. பட் விழா எலும்பை குறித்து பேசிக்கொண்டு சொல்லுங்க. ஆமென். ஒரு சிலர் நினைக்கிறீங்க, எடுத்ததான் எடுத்தாரு, நெல் எலும்பை எடுத்து நல்லா இருக்குமே யோசிக்கிறாங்க இவங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க யோசிக்கிறீங்க, எடுத்ததான் எடுத்தாரு, நெல் இடத்துல இருந்து எடுத்திருக்கலாமே, என்ன எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கிற இடம் நமக்கு முக்கியம் அல்ல. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இருக்கிற இடம் நமக்கு முக்கியம் அல்ல. அவர் எடுத்த விழாவை அதே இடத்துல வைப்பார். ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம ஈஸியா செட் ஆயிடும். சொல்லுங்க. இந்த மைக் இருக்குன்னா அந்த மைக்கோட மூடி இதனோட மூடியா இருந்தா இதுல போட்டு லாக் ஆயிடும். இதை விட சின்ன மைக்கு மூடி போட்டால் சிரமம் தான், பெரிய மூடி போட்டாலும் சிரமம் தான். உனக்கான விழாவை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருந்தாருன்னா
உனக்கு கொத்தும் அது குடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஈஸியா போய் போல்ட் செட் ஆயிடும். எதுக்கு சொன்னாருன்னா, ஒரு சில வாலிபர்கள் நிறைய இருக்கிறீங்க, அவசரப்பட்டாது வேற ஏதோ ஒரு எலும்பு எடுத்து மாட்டி அது காலத்துக்கு போல்ட் வச்ச மாதிரி இப்படி இடிச்சுக்கிட்டே வரும். ஆமே, உட்காத இடிக்கி நின்னா இடிக்கி ஒண்ணுதான் கிடக்கணும். ஆமே சொல்லுங்க. உனக்கான எலும்பு வந்தா தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாமுக்கு ஏற்ற எலும்பு ஏவாள். ஆமே, மனுஷனுக்கு ஏற்றது மனுஷன், மிருகம் அல்ல. சொல்லுங்க. ஆனா என்னோட இருக்கிறது மிருகம் போல தெரிகிறது என்று நினைக்காதீங்க. ஆமா, அந்த சுவாபம் அப்படி வந்துருது. இன்னைக்கு அந்த சுவாபத்தை கர்த்தர் மாற்றும்படி எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆமா 3வது வசனத்தை வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள், அதாவது உலர்ந்து போன எலும்புகள், இந்த இத்து போன செத்து போன இந்த எலும்பு, கொஞ்சம் சொல்லி வார்த்தை புரியாம போயிருக்கும். ஆமா, இந்த எலும்புகள் கொஞ்சம், ஆமா, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அடையாதா என்று தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்துல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீ அதை அறிவீர் என்றே. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, 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 கேளுங்க. நீ உழந்து போய் காணப்படுவாயானால், உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ஜீவன் வர வேண்டுமானால், இன்னைக்கு ஒரு உயிர் வர வேண்டுமானால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள்ளே உயிர் வரும். மரித்து 4 நாளாய் நாரி போன லாசரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், உடனே எழுந்து வந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. மரித்து போன யவீருவின் மகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எழுந்திரு மகளே என்று சொல்லும்போது உயிரோடு எழுந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. பாடையிலே நடந்து போய் புதைக்க போன விதவையின் மகனை, வாலிபனை நீ எழுந்துரு என்று சொல்லும் போது பாடையில எழுந்து உட்கார்ந்தா. கையை தட்டுங்க. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்க கேட்க உனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், ஆவிக்குரிய மாற்றம், எழுப்புதல் வர வேண்டும். கர்த்தரோட செய்ய வல்லமை உள்ளவர். நீங்களும் நானும் வார்த்தையை கேட்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கேட்டுட்டு தானே இருக்கிறேன், அப்புறம் உயிர் வர மாட்டேங்குது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு உயிரடைய போறீங்க. ஆமென். வசனத்தை கேட்டீங்க, நல்லது. பட் அந்த வசனத்திலே கீழே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது 6வது வசனத்தில் இல்லமா 5 வாசி. இந்த எலும்புகளை நோக்கி நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நீ இதுவரைக்கும் கேட்டு கேட்டு நீ உயிரடைவதற்கான காரணம் என்ன? நீ ஜீவன் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? நீ மடங்கி மங்கி போனதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய எலும்புகளுக்குள்ளே ஆவி இல்லை. அல்லேலூயா. அதான் எனக்கு புரியுது. அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால
என்னை வந்துவிட்ட இயேசுவே, பொல்லாத சாத்தானே, ஒரு சொல்லாலே அன்பினாவி எனக்குள்ளே நான் அனுப்பிவிட்டேன். சொல்லுங்க. அன்பினாவி எனக்குள்ளே நான் அனுப்பிவிட்டேன். தேவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை. தேவ சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்டேன். பொல்லாத சாத்தானே, ஒரு சொல்லால ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வராதனால பொல்லாத ஆவிகள் கொஞ்சம் உள்ள வந்துருது. ஆமென் சொல்லுங்க. இது நல்ல ஆவி உள்ள வரலைன்னா ஆல்ரெடி அது ஆயத்தமா இருக்குது. சொல்லுங்க ஆமென். பட் ஏதோ ஒரு ஆவி உனக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க. ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். சொல்லுங்க. ஆவி இல்லாதவன். சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப வேற ஆவி உள்ள இருந்தா ஜீவன் போயிடும். சொல்லுங்க. பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகும்? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் செத்து போயிட்டேன்னு சொல்றீங்க, என் ஜீவன் போயிடுச்சுங்கிறீங்க. பட் உள்ள இருக்கிற காரியத்தை கத்த பேசுங்க. சரீரத்தில் நீ பிறக்கலாம், வளரலாம், வாழலாம், சம்பாதிக்கலாம், செலவு பண்ணலாம், எல்லாமே இருக்கு. ஆமே. வேலைக்கு போறவனுக்கு போனஸ் கிடைக்கும், வேலைக்கு போகாதவனுக்கு என்ன செய்யும்? வீட்டுல திட்டு கிடைக்கும். ஆமே சொல்லுங்க. ஆமே. எல்லாமே நடக்கும். ஆமே. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா தேவ சமூகத்துக்கு வருகிற ஒருவரையும் என் அப்பன் பெருமையா அனுப்ப மாட்டான். பெருமையா அனுப்ப மாட்டான். உன்னை வாழ வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே வசனத்தை மாட்டு கேளு. உன் வசனத்துக்குள்ள ஆவி இருக்கா இல்லையா? கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். எப்படி இருக்கிறது? நம்ம ஆவி இல்லாம வசனத்தை வாசித்தாலும் புரியாது. சொல்லுங்க. ஒருத்தர் பேசுறான். ஆமென். லவ் பண்றாங்க ரெண்டு பேர், சர்ச்சில் இருக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிறவன் இங்க இருக்கிற லவ் பண்றான். அவன் சொல்றான், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த வசனம் எங்க சொல்லி இருக்குது, நீ எங்க சொல்லிட்டு இருக்கிற? ஆமென். உடனே பதில் மெசேஜ் போகுது. எப்படி போகுது? நீ என்னால் மறக்கப்படுவது. ஆமென். நம்ம மக்களை விட வசனம் யாரும் கிடையாது. சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எழுதுறான், இரண்டொரு தரம் உங்களை பார்க்க விரும்பினே சாத்தானோ தடை பண்ணி விட்டான். யாரு அப்பா அம்மா தடுத்துட்டாங்களா? ஆமென். பொறு காத்துல சீக்கிரம் வர்றேன். எதுக்கு சொல்லி இருக்கு? என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆமென். நீ குங்குமம் படிக்கலாம், வார இதழ் படிக்கலாம், கதை புக்கு படிக்கலாம், மிஷனரி இதை படிக்கலாம். பட் இதுல இருக்கிற ஜீவன் உனக்கு வேணும்னா இதுல இருக்கிற வசனத்தை நீ வாசிக்க. நீ எத்தனை படிச்சாலும் ஜீவன் வராது. பட் இங்க இருக்கிற ஒரே ஒரு வசனம் உண்மை எழுப்ப வல்லமை உள்ளது. 38 வருஷமா இருந்தவனை எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடே. வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கத்த தலையில மாற்ற. சொல்லுங்க. நீங்க கேளுங்க வார்த்தைய. உங்களுக்குள்ள ஆவி இல்லை என்று சொல்லுகிறான். பட் இங்கே வசனம் சொல்லுகிறது, என்ன செய்யறேன்? நான் அவர்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? உயிரடைவார்கள். கீழே நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது சீக்கிரமா நேரம் போயிட்டு நல்லா கவனிங்க. நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினாலே மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியானவர் என்ன உணர்த்துறான்னா, இயேசு உன் கூட இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறான்னு யாராரு சொல்றியோ அவனுக்குள்ள உயிர் இருக்குது. அவ்வளவுதான். கையை தட்டிருக்கீங்களா? கையை தட்டிருக்க. இயேசு இருக்கிறான்னு யார் நம்புறியோ உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் இன்றி வேற எதுக்கு வரான்? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கேன், அது பரிபூர்ணப்பட வருவே. கையை தட்டுங்க ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு கட்டளையிட்டபடியே
திரும்ப சொல்றாரு. முதல் சொன்னாரு எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே, இரண்டாவது சொல்ற எனக்கு கட்டளையிட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் நல்ல கவனி, என்னாச்சா? ஒரு இரைச்சல் உண்டானது. சொல்லுங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடை சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஒரு இரைச்சல் வந்தது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து ஒரு இரைச்சல் வந்தது. அப்படியே வந்துருச்சுன்னு சொல்லுங்க, முன்னமே வந்துருச்சுன்னு சொல்லுங்க. வந்ததா இல்லையா? அப்போ உரைக்கப்பட்டது தீர்க்க தரிசனமா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு இரைச்சல் வந்தது. சொல்லுங்க, எலியா சொல்றார், ஆமென். ஆகாபே ரதத்தை பூட்டுன்றார். நான் பூட்ட மாட்டேங்கிறார். ஆமென். நீ பூட்டுல இப்ப பாரு வேடிக்கை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பகுதியில் அநேக ஆமென் ஆவிகள் இன்றோடு ரதத்தில் ஏறி ஓட போகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சபைக்கு விரோதமான ஆவிகள் ரதத்தில் ஏறி ஓட போகிறது. அல்லேலூயா. ஏன்னா பேர் இறைச்சல் வரப்போகிறது. ஒளி காரணத்தில் சொல்றாரு, போய் பார் கர்மேல் பர்வதத்திலிருந்து ஏதாவது தெரியுதா? ஒரு தடவை பார்த்தா இல்ல, ரெண்டாவது தடவை பார்த்தா இல்ல, மூணாவது தரம் 7 தடவை பார்த்தா ஒண்ணு இல்ல, 7வது தரத்துல சொல்றாரு வந்து, ஐயா ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்புகிறது. ஆமென். எல்லாம் கவனிங்க. அவன் சொல்றது எவ்வளவு? சொல்லுங்க, உள்ளங்கை. இவன் மலை மேல நின்று அவ்வளவு ஒரு வானத்துல உள்ளங்கை தெரியுது அவனுக்கு. ஹலோ, அதுதான் விசுவாசம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவர் உள்ளங்கையில தான் இருக்கிறோம். ஆமென். எழும்புனது மனுஷனுடைய உள்ளங்கை அல்ல. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. உள்ளங்கை எழுந்து வருது. உடனே சொன்னேன், ரதத்தை பூட்டிரு, பூட்டிரு, பூட்டிரு. பேர் இறைச்சல் வந்து கொண்டு இருக்கிறது. சொல்லிட்டாரு, ஐயா ஒரு பெரிய அசைவை கத்திருந்த பகுதியில் தரப்போகிறான். ஒரு பேர் இறைச்சல், ஒரு எழுப்புதலின் சத்தம் இன்னையிலிருந்து. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாப்பு நடுங்கிட அக்னிமலையாக பொழிந்திடவே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுவே. ஆவியில் நிரப்பிடுதே பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுவே. ஆவியில் நிரப்பிடுவே. அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினாவாக பெருங்காற்றாக தேவநதியாக ரசிக்கே. அக்கினாவாக பெருங்காற்றாக ஜீவநதியாக அக்கினியாய் இறங்கிடுவே. அக்கினாவாக பெருங்காற்றாக ஜீவநதியாக. அல்லேலூயா. என்ன நதிங்க? அக்கினி நதி. ஓ, உங்களுக்குள்ளே பாய போகுது. ஆமென். பின்னாலேயே வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னென்ன பார்த்த சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அவைகளுக்குள்ளே ஒரு இரைச்சல் வருகிறது. அவைகளுக்குள்ளே ஒரு அசைவு. சொல்லுங்க, ஒரு அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடினார்கள். கூடியிருந்த இடம் சொல்லுங்க அசைந்தது. நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து இருந்தாலே நீ உயிரோடு இருக்கிற கையை கால அசைக்கணும், இல்லைன்னா எடுத்து அடக்க முடியும். ஓ ராகாபா சகலமா மேல்வி
நதிக்கரையிலே 120 பேர் கூடியிருந்தார். 120 பேர் மேல் ஒரு பலத்த காற்று, அக்கினிமயமான நாடுகள், கையை தட்டி தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வெளிப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் நிரப்பினார். இன்னைக்கு வரைக்கும் சீசர்கள் எழுப்பினார். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன். ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, உன் கொண்டு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. இதுக்கப்புறம் பெரிய அசைவுதாங்க. சீக்கிரம் இந்த இடம் பார்த்தா ஆண்டவர் சொல்ல, புதிய இடத்தை நான் தரப்போம், பெரிய இடத்தை தரப்போம், பெரிய ஆலயத்தை தரப்போம், நிறைய ஜனங்களை தரப்போம். இப்ப இத்து போயிருக்கிற இதை பார்க்காது சொல்லுங்க, இத்து போன எலும்பு பார்க்காது. அந்த இத்து போன எலும்புல ஒரு தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உரைக்கப்படுகிறது. நீங்க உயிரடைய போறீங்க, உயிரடைய போறீங்க, உயிரடைய போறீங்க. உங்களுக்குள்ள ஒரு அசைவு, உங்களுக்குள்ளே ஒரு இறைச்சல், உங்களுக்குள்ள ஒரு பெற, உங்களுக்குள்ள ஒரு மகிமை சொல்லுச்சு. வசனம் சொல்லுகிறது, அதன் எலும்புகளோட அதன் எலும்புகள் வந்து சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வேற எலும்பு வந்து இங்க சேர்ந்து சேராது, குத்து இடிக்கும். அம்மா சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வேற எலும்பு இருந்தா இடிக்கும், இதெல்லாம் ஒரே எலும்பு. சொல்லுங்க, இந்த சபைக்கு உண்டான எலும்பு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் சபை. ஆமென். ரட்சகர் இயேசுவின் சபை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்படியே சரீரத்தில் இருக்கிற எலும்பா இருக்கிறதுனால எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு அதனோடு அதை சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் தீபாவளிக்கு போயிருக்கலாம், எங்கேயோ வெடி வெடிச்சுட்டு இட்லி சாப்பிட்டு இருக்கலாம். ஏன் இங்க வந்த? நீ உயிரடையணும், நீ உயிரடையணும். இன்னைக்கு கர்த்தரோட உயிரடைய பண்ணுகிறேன். ஐயா தட்டும் போது ஒரு அசைவு, ஒரு இறைச்சல். இன்னைக்கு நம்ம அதோட சேர்ந்துருக்கோம். ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு கடைசியில ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என்னன்னா, தொடர்ந்து வாசிக்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் போது இதோ அவைகள் மேல் என்ன செய்தான்? சொல்லுங்க, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது. சொல்லுங்க, எலும்புகள் என்ன செய்தது? தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வசனத்தை கேட்டது, அதன் எலும்புகளோட ஒட்டுது. நீ உன்னுடைய சபையில வந்து உட்கார்ந்தா தான் உனக்குள்ள ஜீவன் வரும், இல்லைன்னா வராது. அந்த எலும்போட எலும்பு ஒட்டினது. ஒட்டின எலும்புக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா? நரம்புகளை உருவாக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க நரம்புகளை செயல்பட வைக்க போகிறார். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுடைய கற்பத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கிரியேஷன் நடக்கிறது. கிரியேட்ஸ் உருவாக்க சக்தி. இப்பொழுது கர்ப்பப்பையை தொடுகிறார் கர்த்தர். ஒரு நோயர்களை தொடுகிறார், ஒரு இருதயத்தை அசைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அடுத்த கிறிஸ்துமஸ்ல நீ குழந்தை ஏந்திட்டு வந்து இந்த இடத்துல நின்று சாட்சி சொல்வ. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அவைகள் மேலே நரம்புகள் வந்தது, அவைகள் மேலே சதைகளினாலே நிரப்பினார். மேல தோலை போட்டு மூடிட்டார். பட் இனி ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. என்ன காரியம்? கீழே வாசிக்கும் பொழுது என்னை பார்த்து தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து, இந்த சபையின் போதகரை பார்த்து, இங்க இருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து, என்னையும் பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். கையை தட்டி கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஜனங்களை கொண்டு வந்து இந்த சபையை நிரப்ப போகிறார், சாதிகளை நிரப்ப போகிறார். கையை தட்டி உனக்கு கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று எலும்பு பார்த்து பேசணும். எலும்பு நரம்பு கொண்டது, சதை கொண்டது, தோலினாலே மூடி உருவமாயிற்று. ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்த, திருவிருந்து எடுக்கிறேன். நான் என்ன செய்றேன்? இன்னைக்கு திருப்பந்தியில் இருக்க, நான் ஒரு கிறிஸ்தவன். பட் உனக்குள்ள ஆவி இருக்குன்னா இல்லை. அதோ
சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை கேட்குறீங்க, திருப்பந்தியில் இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, பட் உனக்குள்ள ஆவி இருக்கா? இல்லை. ஆவி என்பது என்ன? ஆவி என்பது கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆவி என்பது அன்புள்ள ஒரு வாழ்க்கை. ஆவி என்பது ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை. ஆவி என்பது விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை. ஆவி என்பது நீடிய பொறுமையுள்ள வாழ்க்கை. ஆவி என்பது இச்சை அடக்கத்தோடு கர்த்தருக்கு கையை தட்டி ஆவியின் கனிகளோடு வாழ்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு திருப்பி தர போகிறார். உன்னை பார்த்துதான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட. இதுவரைக்கும் இந்த அம்மாவை, இந்த ஐயாவை பார்த்த கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தாங்க. பட் இயேசுவை அறிந்த நாட்களுக்கு அப்புறம் அவர்கள் வாயில கெட்ட வார்த்தை வருவதில்லை. அவர்கள் ஆவி கனியை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓ இந்த அம்மா, ஓ பிரைஸ் கார்டு தாறுமாறா தெரிஞ்சது. இப்ப இயேசு அன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அவன் வாழ்க்கை மாறிடுது. அம்மா சொல்லுங்க அல்லேலூயா. அங்க ஆவியின் கனி வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. என் ஆண்டவர் சொல்றாரு, ரப ரப ரபன்னு கையை தட்டி எங்கேயோ விட்டுட்டு போறக்காக அல்ல, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய இருதயங்கள் சீர்படுத்தப்பட வேண்டும். ஒரு இருதயங்கள் சரி செய்யப்பட வேண்டும். ஒரு இருதயத்துக்குள்ளே கொடியிருக்கிற ஆவியானவரை நீ துக்கப்படாமல் வாழ கர்த்தருடைய எச்சரித்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ அநேக தரம் ஆவியிலே நிரம்புகிறாய், பட் அநேக பாவத்திலே விழுகிறாய். ஓ அநேக தீர்மானங்களை எடுக்கிறாய், ஆனா தீர்மானத்தில் நிலைத்து நிற்க முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் எச்சரித்து சொன்ன, அன்பு மகளே, உன்னை நான் நேசிக்க, உன்னை கைவிட மாட்டேன், பட் உன்னை நான் மாற்றி உன்னை வேறே பாத்திரமாய் வணைய விரும்புகிறேன். நீ என்னை விட்டு கொடுத்த போது, நீ என்னை எனக்காக உன்னை விட்டு கொடுத்தா உன்னை நான் இன்றைக்கு உருவாக்க போகிறேன். இன்றைக்கு நான் உன்னை உருவாக்கி உன்னை நிலைநிறுத்த போகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இதுவரைக்கும் நல்லா தானே போச்சு வண்டி, இப்ப வண்டி என்னமோ மாறுதே. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படித்தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீ உயிர் அடையணும்னா, நீ உயிருள்ள வாழ்க்கை வாழணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன உயிர் எங்க இருக்கிறது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வார்த்தையில உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நீ நடக்க ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். உன் வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஆசீர்வாதம் வரும். ஓ யோவான் 15 வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பார். மிகுந்த கனிகளை கொடுப்பார். ஆண்டவர் பார்த்துட்டாரு, ஆவி இல்லைன்றார். ஹலோ, நான் உங்களை சொல்லல, உணர்ந்து போன இளமை சொல்றேன். ஆமே, பக்கத்துல பார்த்து சொல்லுவோம். உங்களை சொல்லல, வரைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களை சொல்ல பாருங்க, கைப்படி சொல்லுங்க. வரைச்சிட்டு இருக்க உன்னையா சொன்னாரு? அவர் என்னை தான் சொன்னார். அல்ல, அவர் முன்னையெல்லாம் சொல்லல, என்னை தான் சொன்னார். நீயா கோவச்சமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சொல்லுங்க. என்னை தான் பேசிட்டு இருக்காரு. என்னை குறித்து தான் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வெளிப்பட்டு ஈரோட்டில இருந்து வந்திருந்தாலும் எனக்காக ஆண்டவர் இங்கே பேசிட்டு இருக்காரு. உனக்கு பேசியிருந்தா ஆமென் சொல்லு. இல்லையா? பேசலன்னா விட மாட்டேன். 2 நாள் வீட்டுல எல்லாம் என்னென்ன பிளான் வச்சுக்க தெரியாது, எல்லாம் ஸ்பாயில் ஆகும். ஒழுங்கா ஒத்துழைக்கணும். ஹலோ, அப்படி இல்லை, நேரம் கரெக்டான நேரத்தில் எடுத்துருவாமே. சொல்லுங்க ஆமே. விட்டுலாமே இல்லை சாயங்காலம் வரைக்கும் வச்சிடலாமா? எத்தனை பேருக்கு பிரியமா இருக்கு? ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த எலும்பெல்லாம் ஒன்னோட ஒன்றும் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். கை தூக்குனதெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருச்சாம. கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் இந்த யூத் மட்டும் பேசலாம். என்ன செய்யுங்க, தயவு செய்து நில்லுங்க. நான் உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு அபிஷேகத்தில் நிரப்பப்பாட விரும்புகிறேன். ஆமே. ஏன்னா இந்த வாலிப பிராயத்தில் கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஆமே சொல்லுங்க. கட்டாயமா இங்க இருக்கிற யூத் மாற்றம் இல்லை, நம்ம எல்லாருமே யூத்து தான். சொல்லுங்க. இப்போ யூத்து மாதிரி இருந்துட்டு யூத்துக்கு சொல்லுங்க. நீ சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்ல. எங்க அப்பா சொன்னாரு, என்ன யூத்துக்கு காலைக்கு 80 வயசுல என்ன செய்யறாரு? அவர் வாலிபனா இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இன்னொரு காரியம் இருக்கிறது, சீக்கிரமா சொல்லி நான் என்ன செய்ய போறேன், செய்தியை முடித்து உங்களை ஆவிக்குள்ளாக்க விரும்புகிறேன். ஆமே. தொடர்ந்து நான் வாசிக்கும் போது 10வது வசனம் முதல் வாசித்து அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இப்ப ஆவியை பார்த்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாரு. அந்த ஆவி என்ன கிரியை செய்கிறதா? அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. இப்போ
இவர்கள் எல்லாம் எழும்பி கால் ஒன்று நிற்கும் போது இவர்களுக்குள்ள ஒரு 3 சுபாவங்களை ஆண்டவர் அங்கே கண்டு அந்த 3 சுபாவத்தை வெளியெடுத்துட்டு ஆமென் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம அதை பார்க்க 3ன்னா ரொம்ப நேரம் ஆகாது. சொல்லுங்க ஆமென். சீக்கிரம் ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே கையை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த எலும்புகள் யாரா? இஸ்ரவேலர். யார் இஸ்ரவேலர்? நீதான் இஸ்ரவேல். கையை தட்டுங்களே. இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட என் ஜனமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி மறப்பேன்? கையை தட்டி ஹல்லேலூயா. அந்த உலர்ந்து போய் கிடைக்கிற எசேக்கியேல் பள்ளத்தாக்கு முழுவதும் கிடைக்கிற எலும்புகள் வேற யாரும் இல்ல. அவ ஏன் ஜனம், அவ ஏன் ஜனம். நான் உருவாக்கிற என்னுடைய பிள்ளைகள் பிசாசு பிடித்து உலர்ந்து போய் செத்து கிடக்க பண்ணி இருக்கிறார். இவர்களை உயிரடைய பண்ண வேண்டுமானால் நீ இன்றைக்கு உயிரடைய வேண்டும். கையை தட்டி இந்த எலும்புகள் அத்தனையும் இஸ்ரவேலர்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறார்கள். இந்த ஜனம் தொடர்ந்து வாசிக்கும் போது இதோ அவர்கள் நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேலருக்குள்ள இருக்கிற ஒரு 3 சுபாவம் ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்லுகிறேன். இந்த 3 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் இருந்து எடுத்து விட்டு உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஒன்று சொல்றாரு, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போனது. சொல்லுங்க. முதல் சுபாவம் என்னது? எலும்புகள் உலர்ந்து போனது. உனக்கு இருக்கிற பலவீனத்தை நீ உணர உணர இயேசுவுக்காக எழும்பவே முடியாது. உன்னுடைய எலும்பு உலர்ந்திருக்கலாம், உன்னுடைய எலும்பு இத்து போயிருக்கலாம். பட் கர்த்தருடைய ஆவி உனக்குள்ள வரும்போது நீ எழும்பிருவ மகளே, நீ எழும்பிருவ மகளே. உன் பிரச்சனையை பார்த்து பார்த்து உன்னுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை பார்த்து எனக்கே விடுதலை இல்லை, நான் யாருக்கு போய் சொல்லுவேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன். என்ன தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. என் இஸ்ரவேலே,